அது சங்கீதம் 46:10 எடுத்திருந்தால் வாசியுங்கள். அமர்ந்திரு என்று ஒரு தலைப்பில் அமர்ந்திரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்திலே ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வருடத்திலே ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சின்ன சின்ன காரியம் பெருக பண்ணி கொண்டு வருகிறார். அதனால அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளு என்பதற்காக கர்த்தர் நம்மளை அமர்ந்திருக்க சொல்லுகிறார். எதற்கு அமர்ந்திருக்க வேண்டும் என்றால், ஆமென், அந்த வசனத்தை எடுத்திருந்தா வாசிங்க. சங்கீதம் 46வது சங்கீதம் 10வது வசனம். ஆமென் ஆமென், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலும் நான் உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். முதல்ல நம்ம அமர்ந்திருக்கணும். நம்ம உட்கார்ந்தா சும்மா இருப்போமா? உடனே என்ன பண்ணுவோம்? ஃபோன் தான் போவோம். நம்ம சும்மா உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார முடியுமா? இந்த வேலை செஞ்ச ஆட்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல சும்மா உட்கார முடியாது, ஒரு இடத்துல அதை உட்காராது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அமர்ந்து. எங்கே ஓடுற? உனக்கு என்ன தேவை இருக்கு? உன் தேவைக்காக, உன் வேலைக்காக பல இடங்களில் நீ அலைந்து திரிகிற. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இப்படி நீ ஓடிக்கிட்டே இருக்கிறது என்ன? இந்த வெயிலில் நீ ஓடுறது என்ன? உஷ்ணமான வேலையில் இந்த மே மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ எங்கேயும் ஓடாது, நீ உட்காரு, நீ அமர்ந்திருந்து முதல்ல நான் யாருன்றதை நீ பார். நான் எப்படிப்பட்டவன், உன்னை எப்படி நடத்துவேன், உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை எந்த விதமாக நான் நடத்த போகிறேன், உன் எதிர்காலத்தை எப்படி மாற்ற போகிறேன், இந்த சபையில் உன்னை கொண்டு வந்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் உன்னை வழி நடத்த போகிறேன் என்பதை கொஞ்சம் உட்கார்ந்து அதை சிந்திக்கும் போது, கொஞ்சம் உட்கார்ந்து அதை யோசிக்கும் போது, நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொண்டுட்டேன்னா, அடுத்த மாதம் அடுத்த வருடத்துலலாம் நமக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய பெருக்கம் தான். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அமர்ந்திருந்து அவர் தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவர் அறியும் போது முக்கியமாக அவர் அறிகிறதுன்னா, ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எல்லா இடமும் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. என்ன எங்கே போனாலும் சிசிடிவி கேமரா இருக்கு. எங்கே எவன் தப்பு பண்ணிட்டு போனாலும் உடனே பிடிச்சிடுறான். இப்படி சிசிடிவி கேமராவுக்கு காட்டிலும் ஒரு கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்கிற ஒரு அறிவு நமக்குள்ளே இருக்கணும். என்ன ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நான் தனிமையாக தான் இருக்கிறேன், ஆனாலும் என்ன ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அந்த அறிவை நம்ம அறிந்து கொள்ளும்போது நமக்கு தெரியும், அப்போ அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்றால், என் கஷ்டத்தை பார்க்கிறார், என் சூழ்நிலையை பார்க்கிறார், என் பண தேவையை பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு கைவிட்டுட்டு போகிற ஆண்டவர் அல்ல, கைவிட்டுட்டு போகிற தெய்வம் அல்ல. அதை பார்த்து நம்ம அறிந்து கொள்ளும்போது, அந்த அறிவை நம்ம புரிஞ்சிக்கும் போது ஆண்டவர் நமக்கு அந்த அற்புதத்தை செய்வார். ஒரு வசனத்தில் 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்போது, தேவனையும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அவர் அறிகிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம், அவரை பார்க்கறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம், அவரை உட்கார்ந்து நான் தியானிக்கிறதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் நினைக்காம, அவருக்கு அறிகிற அறிவினாலும் உங்களுக்கு என்ன பெறுகிறது என்றால் கிருபையும் சமாதானமும் பெறுகிறது. நீ எதை வேணா காசு கொடுத்துட்டு வாங்கிடலாம் மகளே, எதை வேணா காசு கொடுத்துட்டு வாங்கிடலாம். உனக்கு பிடிச்ச பொருளை தேடி கண்டுபிடிச்சு வாங்கலாம், உனக்கு என்ன டிசைன் வேணுமோ தேடி கண்டுபிடிச்சு வாங்கலாம், எந்த கம்பெனி ப்ராடக்ட் எது வேணாலும் நீ ஆர்டர் பண்ணி வாங்கலாம். சமாதானத்தை உன்னால் வாங்க முடியாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கு. சமாதானம் பண்ணிடலாம், ஆனால் சமாதானத்தை வாங்க முடியாது. சமாதானத்தை பெறுகிற ஒரே இடம், சந்தோஷம் பெறுகிற ஒரே இடம், அவரை அறிந்து அமர்ந்து இருக்கும்போது அந்த சந்தோஷமும் சமாதானத்தையும் பெற முடியும். அந்த சமாதானத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதில் ஒரு அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். என்னன்னே தெரியல, ஒரே சந்தோஷமாக இருக்கணும். இவ்வளோ கஷ்டம் இருக்கு, ஆனாலும் சந்தோஷமாக இருக்குன்றோம். காரணம், அவரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே இருக்கும்போது, அமர்ந்திருந்து அவரை அறிந்திருக்கும் போது
உங்களுக்கு என்ன இருக்கும் என்றால் ஒரு கிருபையும் ஒரு சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் பெருகும். எப்படியா நீ சிரிச்ச முகமாக இருக்கிற கேட்பாங்க. ஏன் சிரிச்ச முகமாக இருக்கிற? உனக்கு தேவையா இல்லையா? எத்தனை பேர் என்னைய மனைவி பார்க்குறாங்க, கேட்குறாங்க, என்ன நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, எப்படி உங்கள் மனைவிக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, அந்த அதெல்லாம் விட்டுட்டு எப்படி நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னு. கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுட்டோன்னா பேக்ரவுண்டாவது எந்த ரவுண்டாவது ஒன்றும் தேவையில்லை. கர்த்தருடைய சமாதானம் நம்மளை ஆசீர்வாதத்துக்கு நிறைய அதை நடத்தும். அற்புதமாக கர்த்தர் நம்மளை நடத்துவார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு. நீங்கள் அமர்ந்திருந்து அவர் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்போது அவருடைய கிருபை உங்களுக்குள்ளே வரும், அவருடைய சமாதானம் உங்களுக்குள்ளே வரும். அமர்ந்து இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடுவார். ஆதியாகமத்தில் ஜலத்தின் மேலே ஆண்டவர் அசைவாடினார். ஜலம் தண்ணி மேலே ஆண்டவர் பூமியை உருவாக்க முன்னா அசைவாடுகிறார். அந்த அசைவாடுகிற ஆவியானவர் நீங்கள் அமர்ந்து இருக்கும்போது, கொந்தளிக்கும் போது இல்லை, கோபப்படும் போது இல்லை, கொஞ்சம் அமர்ந்து இருக்கும்போது கர்த்தர் நம்ம மேலே அசைவாடுவார். அவர் உங்கள் மேலே இறங்குவார். அவருடைய பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கும் என்பதை பார்க்க முடியும். இப்படி அமர்ந்து இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆண்டவர் அமர்ந்திருந்தால் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அமர்ந்திருந்தால் என்ன நடக்கும்னா, நான் நம்புவது நடக்கும். அது எப்படி நடக்கும்? நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொண்டுட்டனா நீ நம்புகிறது கர்த்தரால் ஆகும். நான் இதை தான் நம்புகிறேன், அது எனக்கு நடக்கும். ஆனால் நான் உட்கார்ந்து ஆண்டவரை அறியும் போது அது எனக்கு நடக்கிறதா இருக்கும். ஆண்டவர் அப்படி நடத்துவார். சங்கீதம் 62:5 வாசிப்போம். சங்கீதம் 62:5 வாசித்தால், ஆமென். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரால தான் வரும். மாமனார் உடனே சொத்து கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா உடனே மாமனார் சொத்து தருவார். மாமனார்னால ஆசீர்வாதம் அல்ல, மருமகளினால ஆசீர்வாதம் அல்ல. இது வரைக்கும் எங்கள் மாமனார்கிட்ட நாங்கள் ஏதாவது கேட்டிருக்கிறோம்பா? எங்கள் மாமனார்கிட்ட எனக்கு அதை கொடுங்க, உன் பொண்ணை கட்டி கொடுத்துருக்குறீங்க, எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, எவ்வளோ நகை கொடுத்தீங்க, எது கொடுத்துருங்க கேட்டிருக்கேன். அவங்க தான் அன்பின் நிமித்தம் கொடுக்குறாங்க. நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். அவங்க தான் அன்பின் நிமித்தம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க மகளை நான் வச்சு பார்த்துக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அது சாட்சியாக இருக்கிறதுனால அவங்க என் மகளை நல்லா பார்த்துக்கிறதுனால கொடுக்குறாங்க. யாரை நம்பி ஆசீர்வாதம் வரும்? மனுஷனை அல்ல, மாமனாரை அல்ல. நல்ல பெரிய இடமா பார்த்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு வாங்க. பெரிய இடமா இருக்கும், அதுக்கப்புறம் பெரிய இடம் உங்களை மறந்துடும். அது ஆசீர்வாதம் அல்ல. ஒரு பக்கம் அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் அவரால் வருகிறது தான் பெரிய ஆசீர்வாதம். அது பெரிய இடமா இருந்தாலும் அது கர்த்தரால் கொண்டு வருகிறது தான் அது ஆசீர்வாதம். ஆண்டவர் உங்களுக்கு அப்படி கொண்டு வருவார். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவரால் ஆகும் என்கிற நம்பிக்கை உனக்கு வேணும். அதனால் அமர்ந்திருந்து நம்பணும். ஆண்டவரே உம்மால் ஆகும், ஆண்டவரே உம்மால் ஆகும். சில வேளையில் இந்த இடத்துக்கு வருவேன். நம்ம இந்த சபையில் வந்து இடையில வந்து ஜெபம் பண்ணும்போது வருவேன். எந்த ஒரு சாத்தியமும் இதில் இருக்காது. எப்படி இங்கே ஆட்கள் வருவாங்க, எப்படி இது பண்ணணும்னுலாம் தெரியாது. ஆனால் இந்த இடத்துல உட்கார்ந்து அமர்ந்திருந்து நான் நம்புவது உம்மால் ஆகும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு இங்கே உட்காரும்போது கர்த்தர் இவ்வளோ பேரை எனக்கு ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தார். இன்னமும் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுப்பார். அமர்ந்திருந்து நம்பணும். அண்ணாளுக்கு பிள்ளை கிடையாது, இது வரைக்கும் கர்த்தரை நம்பலை, பிள்ளையே இல்லை, மலடி, என்ன செய்யறதுன்னே தெரில. ஆனால் எல்கனாக்கு ரெண்டாவது மனைவியாக இருக்கிற இன்னொருத்திக்கு அவளுக்கு பிள்ளை பிறந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இவளுக்கு பிள்ளையே இல்லை. இவளுக்கு என்ன செய்யுதுன்னு தெரில, என்னமோ பண்ணி பார்க்குறா. எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்னமோ பிள்ளைலாம் கிடையாது அவளுக்கு. அவளுடைய மனசு வேதனையை பாருங்க. அவள் சக்காலத்தி வந்து வசனம் சொல்லுகிறது, அப்படியே தான் சொல்லுகிறது. அவள் சக்காலத்தி வந்து அவளை என்ன செய்கிறான்னா குத்தி கட்டிக்கிட்டே இருக்கிறாளாம். பார்த்தியா, உனக்கு பிள்ளை இன்னும் பிறக்கலையா? ரெண்டாவது பையன், மூணாவது பையனை பார்த்தியா எப்படி பெல்ட்டி அடிக்கிறான்? இன்னொரு பிள்ளை பிறக்க போகுது. அடுத்தவங்களுடைய ஆசீர்வாதம்
சில வேளையில் நம்மளை சோர்வுக்குள்ளே கொண்டு வரும். அவன் வாங்கிட்டான், அவன் வீடு வாங்கிட்டான், அவன் நிலம் வாங்கிட்டான், அவன் இதை வாங்கிட்டான், என்ன சமையல் இதை வாங்கிட்டான், இப்படி சொல்லிட்டு ஒரே வேதனை. அவன் வாழ்க்கை மட்டும் ஆசீர்வாதமாக இருக்குதே சொல்லி என்ன செய்கிறதுன்னு தெரில. ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து கேட்குறா, அவளுக்கு பிள்ளை பிறக்குது, என்ன மலடியாக நான் மட்டும் மலடியாக இருக்கிறேன்னே சொல்லி இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடிகிறது. உடனே அவன் சொல்கிறான், கணவர் 10 பிள்ளையை காட்டிலே நீ எனக்கு அதிகம் அல்லவா சொல்லி அவளை ஆசை வார்த்தை சொல்லி அவளை படுத்திட்டான், ஆறுதல் படுத்திட்டான். ஆனாலும் அடைக்கப்பட்ட வாழ்க்கை அடைக்கப்பட்டது தான். மலடியாக இருக்கிற வாழ்க்கை மலடியாக இருக்கிறது தான். ஒன்றும் பண்ண முடியல. வசனம் ஒரு இடத்துல சொல்லுகிறது, அதே இடத்துல கர்ப்பம் கர்த்தரால் அடைக்கப்பட்டிருக்கிறதா. இன்றைக்கு நமக்கும் சில காரியம் மலட்டுத்தன்மையாக அடைக்கப்பட்டிருக்கலாம். எதனாலன்னா அது கர்ப்பம்னு இல்லை, சில வாழ்க்கையில் நமக்கு வர ஆசீர்வாதம் அடைப்பட்டு போயிருக்கும், சில வேலை நமக்கு அடைப்பட்டு போயிருக்கும், சில சூழ்நிலை நமக்கு அடைப்பட்டு போயிருக்கும், வர வேண்டிய பணம் வர வேண்டிய காரியம் இதெல்லாம் அடைப்பட்டு போயிருக்கும். இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, ஆண்டவர் இதெல்லாம் யார் அடைச்சி வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் தான் அடைச்சி வச்சிருக்கிறார். உடனே ஆண்டவர் மேலே கோவப்பட்டுறக்கூடாது. நீர் தந்திருந்திருந்தா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேனே, நீர் இப்படி அடைத்து வைக்கிறது என்ன? ஆண்டவர் திறந்து விடுறதுக்குன்னு சில நேரத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் கார் வாங்குறதுக்குன்னு சில நேரம் வச்சிருக்கிறார். இப்போ நான் காரை வாங்கி பெட்ரோல் யார் போடுவா? எனக்கு தண்ணி ஊற்றுற வண்டியாக இருந்தால் பரவாயில்ல. தருவதற்குன்னு சில நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் அமர்ந்திருந்து நம்பணும், ஆண்டவர் எனக்கு தருவார், ஆண்டவர் இந்த சபையை ஆசீர்வதிப்பார், என் வேலை இன்னும் பெருகும், என் சந்ததி இன்னும் பெருகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்கணும். அது கர்த்தர் தான் அடைச்சி வச்சிருக்கிறார். அவளுடைய கர்ப்பத்தின் கனி அவள் படுற வேதனையை பார்க்குறார். சக்காலத்தி வீட்டில் இருந்தால் சும்மா கிடையாது. நாத்தனார் சக்காலத்தி இவங்கெல்லாம் ஒரு வீட்டில் இருந்துட்டாங்கன்னா அந்த வீடு அப்படியே சந்தோஷமாலாம் இருக்காது. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், அப்படியே அல்லேலூயா பாட்டு பாடுவோம், கீதம் பாடுவோம்லாம் கிடையாது. நாத்தனார் இருந்துட்டா அங்கே பிரச்சனை தான், சக்காலத்தி இருந்தால் அங்கே பிரச்சனை தான். ஏற்ற தாழ்வு வருது. கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அண்ணால் படுற எல்லா வேதனையும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நம்மளாக தான் என்ன சொல்லுவோம் அந்த இடத்துல, இது என்ன கடவுளா இவர், இந்த 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 கடவுள் என்ன படுற வேதனை, அவள் இன்னும் வார்த்தை பேசுகிறா. சபைக்கு போகிறவ என்ன அழுப்புறா. 4 பிள்ளைகளை பெற்றுட்டாலாம், அவன் சபைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாலாம், பிள்ளைய சண்டே கிளாஸில் உட்கார வச்சுட்டாலாம், பிள்ளைய விபிஎஸ்க்கு அனுப்பிட்டாலாம், என்ன ஆட்டம் ஆடுறா அவன் என் சக்காலத்தி. இது கடவுள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதில் வேற புருஷன் என்ன பண்ணுறா, 2 மனைவியும் கூட்டிகிட்டு ஒன்றா ஆலயத்துக்கு போகிறான். நினச்சி பாருங்க, ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பைபிள் இல்லை, ஏன் பைபிளில் இருக்கு, எப்படி போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இவன் சோகமாக தான் போயிருப்பான். ஆனால் அவள் சும்மா இருப்பாளா சக்காலத்தி? பெரிய பையனை கூப்பிடு, அவனுக்கு பேர் ட்ரெஸ்ஸை இப்போ எப்படி போட்டு கூப்பிட்டு போகிறேன்னு, அவனுக்கு பேர் செருப்பை இப்போ எப்படி போட்டு கூப்பிட்டு போகிறேன்னு, புது செருப்பு நேற்று தான் வாங்கினேன். அவளுக்கு பிள்ளை இல்லை, எப்படி எவ்வளோ வேதனையாக இருக்கும். குத்தி காமிக்கிறாள்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் அடைச்சி வச்சிருக்கிறார். எவ்வளோ ஒரு வேதனை. இன்றைக்கு நம்மளுடைய வளர்ச்சியிலும் சில அடைபடுதல், சில தடைகள் இருக்கிறது என்றால் கர்த்தர் அதை அடைத்து வைத்திருக்கிறார். அதற்காக அவர் கெட்டவர் கிடையாது. அவர் உன்னை வேதனைப்படுத்தி உன்னை பார்க்கிறவர் கிடையாது. அவர் எதற்காக அடைத்து வைத்திருக்கிறார் என்றால் அவரை தேடி நீ அமர வேண்டும் என்பதற்காக, அந்த கர்த்தரை தேடி நீ அமர வேண்டும் என்பதற்காக. இவ்வளோ நேரம் அண்ணாளுடைய மண்டையில் அது ஏறலை. இந்த சத்தியம் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளிலே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன்றாரு. அந்த உயர்ந்த கர்த்தரை பார்க்குற அந்த மென்டாலிட்டி அண்ணாளுக்கு இன்னும் இல்லை. அண்ணாளுடைய மென்டாலிட்டியில் என்ன, எனக்கு பிள்ளை பிறக்கலை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஆத்துமாக்கள் இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு சபை இல்லை, எனக்கு பணம் இல்லை, நகை இல்லை. மென்டாலிட்டி எல்லாம் எப்படி வேலை செய்யுது? இல்லை 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 இல்லை. ஆனால் கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் இந்த வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் அதனுடைய 1வது அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம்
கொஞ்சம் இடம் கொடுக்கிறா கர்த்தருக்கு. அவள் போய் மனங்கசந்து அழுது மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவ எங்க போய் அழுகிறா? சபையில போய் அவ அமர்ந்திருக்கிறா. இவ்வளவு நேரம் இத்தனை வருஷம் அவ சபைக்கு போறா, அங்க அமரணும்னு அவளுக்கு தோணலை. எப்போ அது எட்டுதுன்னா, இவ்வளோ நாள் நான் வேதனைப்பட்டுட்டேன், இவ்வளோ நாள் என் வாழ்க்கை அடப்பட்டுருச்சு, இவ்வளோ நாள் என் வாழ்க்கை இப்படியே போயிருச்சு, இதுக்கப்புறம் நான் அமர்ந்திருக்கிறேன்னு சொல்லி அவ சபையில் போய் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அவள் அழுது அறிந்து கொள்ளுகிறாள். அதுவும் மிகவும் மனம் கசந்து அழுகிறாள். அப்படின்னா சக்காலத்தி என்ன போட்டிருக்கிறான்னு தெரியல, என்ன வாங்கியிருந்தான்னு தெரியல. அவள் வேதனை எல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார், அவள் சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள். நீ தடால் புடால் பெரிய காரியம்லாம் செய்ய வேண்டாம். பெரிய என்ன பெரிய இந்த ஆசன பண்டிகைன்னு சொல்லி ஊரில் கொண்டாடுவாங்க. பெரிய பெரிய அண்டாக்களை எடுத்து வந்து ஊருக்கே சாப்பாடை போட்டு நான் அவ்வளோ செலவு பண்ணேன். ஆனால் அதை காட்டிலும் கர்த்தர் இந்த வேலையில் சொல்லுகிறார், கொஞ்சம் அமர்ந்துரு. அண்ணால் அமர்ந்திருக்கிறார். சூழ்நிலை எல்லாம் மாறப்போகுது, வேதனை எல்லாம் அண்ணாளுக்கு மாறப்போகுது. இப்போது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே தருகிறார். 1 சாமுவேல் 1:19 வாசிக்கும்போது, அதோடைய கடைசி பகுதியை 1 சாமுவேல் 1:19 வாசித்தால் கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று சொல்லியிருக்கோம். அதே 1 சாமுவேலில் இருக்கும். கர்த்தர் அவனை நினைத்தருளினார். இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? நினைத்தருளுவார். அவர் நினைப்பார். உன் அடைக்கப்பட்ட வாசலை நினைப்பார், உன் அடைக்கப்பட்ட வேதனையை நினைப்பார், உன் வேலை இல்லாததை ஆண்டவர் நினைத்து பார்ப்பார். என் மகனுக்கு வேலை இல்லை, என் பிள்ளைக்கு வேலை இல்லை, என் பிள்ளை வேதனைப்படுகிறாள், என் பிள்ளை ஆசீர்வாதம் இல்லாமல் தவிக்கிறாள், அவளுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அடைக்கப்பட்ட உன் வாசலை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். இனி உன் வாழ்க்கையில எந்த காரியமும் அடைக்கப்படாது. கர்த்தர் திறந்துட்டார்னா அது பெரிய நதி மாதிரி, ஒரு டேம் திறந்து விட்டா வர தண்ணி மாதிரி. ஆண்டவர் உனக்கு திறந்து விட்டார் என்றால் அது பெரிய ஆசீர்வாதமாய் நீரூற்றாய் உன் வாழ்க்கை மாறும். அந்த டேமை திறந்து விடுகிறதுக்கு முன்பாக வரைக்கும் அந்த நிலமெல்லாம் வறண்டு போய் குப்பையும் கூழுமாய் அது இருக்கும். ஆனா டேமை திறந்து விடுகிறதுக்கு முன்பாக ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கும், தண்ணியை திறந்து விடுகிறதுக்கு முன்பாக. அது போல நீ அமர்ந்திருக்கும் போது கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்டு ஆண்டவர் உனக்கு அந்த டேமை திறக்கிறது போல வறண்ட நிலத்தை திறந்து உன் வாழ்க்கையை ஆண்டவர் நீரூற்றாய் மாற்றுவார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். ஒரே ஒரு குழந்தை, ஒரு பால் 6. அவ அத்தனை குழந்தை பெற்று அவ வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தா. பெரிய பெரிய கார் வாங்கிட்டா, பெரிய பெரிய வீடு வாங்கிட்டா, பெரிய பெரிய இது வாங்கிட்டான்னு வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தா. சில வேளையில் அவ்வளோ மாதிரி தான் சில பேர் வெறுப்பேற்றுவாங்க. ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான், இந்த ஒரு பாலில் ஒரு 6 அடிக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் கர்ப்பத்தின் தண்ணியை திறந்து விட்டார். அந்த ஒரு குழந்தை சபையில் கொண்டு வந்து விட்டுட்டா. பெற்றதே ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், நான் இது கர்த்தருக்கே கொடுக்குறேன்னு பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு அந்த குழந்தைய கோயில் பிள்ளை மாதிரி கொடுத்துட்டார். அந்த ஒரு குழந்தை முழு தேசம், முழு நாட்டுக்கும், முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் தீர்க்கதரிசியாக ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் அவனை எழுப்பினார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ண அந்த குழந்தையை எழுப்பினார். பாருங்க, எவ்வளவு ஏழையான ஒரு குழந்தை, ஒரு ராஜாக்களை அபிஷேகம் பண்ண, சைன் பண்ணுவதற்கு, அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு, அங்கீகரிப்பதற்கு கர்த்தர் அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பினார். அதோட ஆசீர்வாதம் விட்டுதா? அவ அத்தனை பிள்ளை பெற்றால, ஒரு பிள்ளையாவது நல்ல நிலைமைக்கு வந்ததா? அந்த பிள்ளைகளை பற்றி அதுக்கப்புறம் காணோம். ஆனால் 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று சொல்லி சாமுவேல் புஸ்தகமே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாளுடைய பிள்ளை மொத்த பிள்ளையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு அந்த ஒரு பிள்ளை. அதோட கர்த்தர் விடலை. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுக்குறாரு. 1 வாங்கினா 1 ஃப்ரீன்ற மாதிரி, 1 வாங்கினா உனக்கு 4 ஃப்ரீன்ற மாதிரி. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 4 குழந்தை, ஆக மொத்தம் 5 பிள்ளைகளை அவள் பெற்றெடுத்தார். ஆமென், அல்லேலூயா. நம்மளுடைய பார்வையில் 1 கிடைச்சா நல்லா இருக்குன்னு இருக்கும், கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குன்னு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பார்வை
ஒன்று இல்லை, உனக்கு ரெண்டு இல்லை, உனக்கு ஆண்டவர் அதிகமாய் ஆண்டவர் தர வல்லமை உடையவராய் ஆண்டவர் இருக்கிறார். நீ அமர்ந்திருந்து அவரே தெய்வம் என்பதை நீ அறிந்து கொள்ளும்போது அன்னாளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போல் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீ அமர்ந்து இருக்கும்போது அவரை நம்பினது எல்லாம் உனக்கு ஆகும். அன்னாளுடைய வாழ்க்கையில் ஆனதை பார்க்கிறோம். அமர்ந்து இருக்கும்போது கர்த்தர் நம்மளை தப்புவிக்கிறார். சில கேஸ், சில கடன் பிரச்சனைகள், சில சூழ்நிலைகளில் இருந்து ஆண்டவர் தப்புவிக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அமர்ந்து இருக்கணும். தானியேலை கொண்டு போய் ராஜா என்ன பண்ணுறாரு என்றால், தானியேலை கொண்டு போய் சிங்க கெபிக்குள்ளே போடுறார். எங்கே போடுறாரு? சிங்க கெபி. எல்லா சிங்கமும் பசியோடு இருக்கும் இறைக்காக. அந்த சிங்க கெபியில் தானியேலை கொண்டு போய் ராஜா போடுறார். தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவர், தேவனுடைய ஊழியக்காரர், தேசத்துக்காய் ஜெபிக்கிறவர். ஒரு ஊழியக்காரர் கொண்டு வந்து அந்த சிங்க கெபியுள்ள அந்த தானியேலை போடும்போது நியாயமாக என்ன நடந்திருக்கணும்? சிங்கங்கள் கடிச்சு போட்டிருக்கணும். இப்போ ராஜாவுக்கு மனசு சரியில்லை, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. சிங்க கெபியுள்ள இவனை போட்டுட்டோமே, இவன் உயிரோடு இருக்கிறானா, இவன் செத்தானா? சில பேர் நம்மளை தள்ளி விட்டுருவான், சில பேர் நம்மளை சில பிரச்சனைக்குள்ளே தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டுட்டு அவனே வேடிக்கை பார்ப்பான். நல்லா வருவியா மாட்டினியா அப்படின்னு சொல்லி. அப்படிதான் ராஜா பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் அமர்ந்து இருக்கும்போது கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார். இப்போ ராஜாவுக்கு மனசு வேதனை, நைட்லாம் தூக்கமே இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்போ உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுகிறார் என்றால், போய் அந்த அதிகாலமே எழுந்து ஓடுறாரு சிங்கக்கெபிக்கு. யார்? ஒரு பிரைம் மினிஸ்டர். ஒரு பிரைம் மினிஸ்டருடைய கார் என்ன செய்யுது? கிளம்புது. எங்கே? அந்த தேசத்தின் பார்க்க போனால் தானியேல் ஒரு அக்யூஸ்ட், சிங்கக்கெபியில் போட்ட அக்யூஸ்ட். பிரைம் மினிஸ்டருடைய கார் கிளம்பி எங்கே போகுது? நேராக தானியேலை பார்க்க கெபிக்குள்ளே போகுது. இப்போ எட்டி பார்க்குறாரு ராஜா கெபியில். இவன் செத்தானா, உயிரோடு இருக்கிறானா, இல்லை 4 பங்கா செத்து போனானா? இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தானியேல் 6:22 வாசிப்போம் என்றால், அந்த இடத்துல அவன் எட்டி பார்க்கும்போது அவன் கேட்குறான், ராஜா தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா அப்படின்னு கேட்குறான். உடனே ஒரு சவுண்டு வருது, ஆம் நீர் வாழ்க, உடைய ராஜ்யம் வாழ்க, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார். சிங்கத்தின் நடுவிலே நம்மளை தூக்கி போட்டாலும், அக்கினி சூளையிலே நம்மளை தூக்கி போட்டாலும், எந்த சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற ஒரே உணர்வு, நீங்கள் அமர்ந்திருங்கள். சிங்கத்தின் நடுவிலே தானியேல் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் அவனை இறங்கி அவனை ஆசீர்வதித்தார், அவனை தப்புவித்தார் சிங்கத்தின் வாயிலிருந்து. இது எது கட்டுக்கதை அல்ல, சத்திய வேதம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கும் போது தெரியும், ஒரு சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி இருப்பார் என்றால் சாதாரண காரியமா? ஒரு சிங்கத்தினுடைய வாய் கட்டப்பட்டு, இவன் என்னுடைய பிள்ளை, இவனை நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அந்த சிங்கத்தை அமைதியாக்க முடியும் என்றால், நம்மளை எதிராளியாய் இருக்கிற பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். இன்றைக்கு உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாதபடி உன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்து, உன் சூழ்நிலைக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்து, உன் வேலைக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்து உன்னை ஓடி ஒளிய வைக்கிற அந்த பிசாசாகிய சிங்கம் இருக்கலாம். ஆனால் நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளும் போது ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார்? சிங்கத்தின் வாயை அமைதியாக்கி போட்டுறார். அந்த வாய் கத்தலை, கெர்ச்சிக்கலை, எதுவுமே பண்ணலை, அமைதியாக படுத்து கிடந்தது. ஒரு சிங்கம் மிருகத்தை ஆண்டவர்னால படுக்க வைக்க முடியும் என்றால், எந்த மனுஷன் நமக்கு எதிராக எழும்பலாம், யார் எனக்கு எதிராக எழும்பி நிற்கலாம், அதை கர்த்தர் அமைதலாய் மாற்றி போடுவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் விழுந்தாலும் உன்னை ஒருபோதும் அணுகாது. நினச்சிப்பார், பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர், ஒரு ஆள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
17,000 பிரச்சனையை நீ என்ன செய்யலாம், ஃபேஸ் பண்ணலாம். எத்தனாயிரம் பணத்தை நீ ஃபேஸ் பண்ணலாம். 14,000னா எத்தனை கடன்களை நீ சந்திக்கலாம். ஆனால் அவரை நம்பி இருக்கும்போது, அவரை நீ நம்பி அமர்ந்திருக்கும்போது கர்த்தர் அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை ஒருபோதும் அணுகாது. எந்த தீங்கும் உன்னை அணுகாது. இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். சாதாரணமாய் கொண்டு வந்து இங்கே ஆண்டவர் நிற்க வைக்கல. இந்த ஊழியத்தில் எவ்வளோ போராட்டங்கள், இந்த ஊழியத்தில் எவ்வளோ பாலிட்டிக்ஸ். ஒருத்தனை வளர விடக்கூடாது, ஒருத்தனை நிற்க விடக்கூடாதுன்னு ஒன்றும் இதுவரை என்னை அணுகினது கிடையாது. என் பேரை கொண்டு போய் தப்பாக சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஒரு இளம் ஊழியன் வரக்கூடாது, இந்த ஊழியன் வந்து இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. எனக்கு வந்து ஸ்தாபனத்தில் என் பேரை ஓடி போயிட்டான் ஒரு இடத்துல இருந்துன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் என்னை அணுகாது. ஆனால் பார்க்கிறவர்கள் கடைசியாய் கர்த்தர் என்ன, அவங்க பார்க்குறவங்க சொன்னாங்க, உன்னை இப்படி சொன்னாங்கப்பா, ஆனால் நீ அப்படி இல்லை அப்படின்னு அவங்க வாயில் இருந்ததை சொல்ல ஆண்டவர் கிருபை தந்தார். 10,000 பேர் விழட்டும், 14,000 லெட்டர் போடட்டும், மெசேஜ் போடட்டும், கமெண்ட் போடட்டும். உன்னை ஊழியத்தில் இருக்க விடக்கூடாதுன்னு உன்னை நினைக்கலாம், உன்னை இந்த இடத்துல இருக்க விடக்கூடாதுன்னு நினைக்கலாம். எதுவும் அணுகாது. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார். அமைதல் உள்ளவர்களாக இருந்து அமர்ந்திருந்து அவர் அறிந்து கொள்ளுங்கள். அவரே உயர்ந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் உயர்ந்த தேவனாக இருப்பார். அமருவதற்குன்னு சில இடத்த ஆண்டவர் வச்சிருக்கிறார். நோவா பேழைக்குள்ளே அமர்ந்திருக்கிறான் குடும்பத்தோடு. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? ஒரு பேழைக்குள்ளே போட்டு அடைச்சாச்சு, ஜோடு ஜோட மிருகங்களையும் ஏற்றியாச்சு. இப்போ ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க போகிறார். அதனால் நோவா, நீ மட்டும் ரொம்ப நல்லவனாக இருக்கிற, உன் ஃபேமிலி நல்லா இருக்கு, உன் பிள்ளைங்க ஏதோ நல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க, நீ உன் ஃபேமிலியும் வா, எனக்கு ஒரு உதவி செய். இங்கே இருக்கிற 2 மிருகமாக நீ ஏற்று, எல்லாத்தையும் லோடு ஏற்று. ஆமாம், லோடு ஏற்றி என்ன பண்ண, எல்லாத்தையும் இப்போ இது பேழைக்குள்ளே ஏற்றிட்டியா? ஏற்றிட்ட. அசுத்தமான மிருகத்தையும் ஏற்று, எல்லா மிருகத்தையும் ஏற்றிட்ட. இப்போ நீயும் என்ன பண்ண, உன் ஃபேமிலியும் அதுக்குள்ளே போயுங்க. ஆமாம், அந்த நாற்றம் எடுத்து அந்த மிருகத்திற்குள்ளே குடும்பம் போகணும். நல்லா இருக்கா ஆண்டவருடைய நடத்துதல்? ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றது 2வது. இன்னும் தண்ணி வரலை, வர்றதுக்கு முன்னாடி இன்னும் ஆசீர்வாதம் நமக்கு வரலை. வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மளை எப்படி அனுப்பினா என்ன பண்ணுவான்? போ, உன் குடும்பத்தை கூட்டிகிட்டு போ, இந்த நாற்றமுள்ள இடத்துக்கு போ. அங்கே என்ன யானை இருக்கும், யானை சாணி இருக்கும், மாட்டு சாலை இருக்கும், எல்லாம் நாற்றத்துக்குள்ளே உட்காரணும் குடும்பம். நோவா பேழைக்குள்ளே போய் உட்கார்றாரு குடும்பமாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். உட்கார்றது சும்மா கிடையாது. சும்மா ஒரு இடத்துல உட்கார முடியாது. உட்கார்றதுக்கு நம்மளால முடியாது. இல்லை ஆண்டவரே, நான் உட்காந்துக்கிறேன், என் மனைவி உட்கார மாட்டா, அவள் வந்து நல்ல ஏசியில் வாழ்ந்தவ, குளிர்ச்சியான இடத்துல இருந்தவ, அவள் உட்கார மாட்டா, என் பிள்ளை வந்து நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளை, இதெல்லாம் வந்து என்ன செய்யாது, பேழைக்குள்ளே போகாது. இதெல்லாம் சொல்லலை. நேர குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் அந்த பேழைக்குள்ளே நோவா உட்காருகிறார். ஆண்டவர் சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல உட்காரும்போது அதில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நோவாவுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை. அதனால் அந்த பேழைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். நானாக இருந்தால் ஒத்துக்க மாட்டேன். என் மனைவிக்கு தலைவலிக்குமே, என் பிள்ளைக்கு வந்து வேர்க்கூறு வந்துடுமே, காற்று இல்லையே, ஜன்னல் கூட கிடையாதான். அந்த அதிகாரத்தை வாசித்தா பேழையை அந்த டிசைன் பண்ணியிருக்கிறார் ஆர்கிடெக்ட், பார்த்தா சூப்பராக போட்டிருக்கிறார். இன்றைக்கி ஏஐயில் ஆர்கிடெக்ட் பண்ணி காட்டுறான் அந்த பேழையில், ஜன்னல் கூட கிடையல. நம்ம பாருங்கள், உஷ்ணமான வேலையில் ஆண்டவர் ஆராதிக்கிறோம். நம்ம ஜன்னல் கூட கிடையாது, காற்று வசதி கிடையாது. ஆண்டவரே கதவை அடைச்சிட்டார். இவன் போய் அடைச்சிருந்தா பரவாயில்ல. ஆண்டவர் ஏன் அப்படி அடைச்சிருக்கிறாருன்னா, நாளைக்கு இவன் திறந்துக்கிட்டு வெளியே வந்துட்டானா ஐயோ இருக்க முடியலன்னு ஆண்டவரே உள்ளே விட்டு கதவை சாத்திட்டார். சில பேர் ஆண்டவர் உள்ளே விட்டு இப்படி தான் கதவை சாத்துறார். ஏன்னா அது நிற்க முடியாதுன்னு தெரியும். மருமக இருக்கிறா, உள்ள என்ன பிரச்சனை நடந்ததுன்னு பைபிளில் போடலை. ஆனால் 40 நாள் உள்ளே தான் இருக்கணும். 4 நாள் ஒரு குடும்பம் ஒன்றா இருந்தாலே அது நாரி போயிடும்னு சொல்லுவாங்க. 4 நாள் எல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா 2 நாள் நல்லாயிருக்கும். அத்தை, மம்மி, சித்தப்பா எல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு வாரம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவள் என்ன வார்த்தை பேசுகிற பற்றியா, ஒரு வேலை செய்கிறாளை பற்றியா, மாமியாரை மதிக்கிறாளை பற்றியா,
அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற ஒரு இடம். சும்மா கிடையாது நோவாவுடைய ஃபேமிலி. ஆனால் அமர்ந்திருக்க ஆண்டவர் சொல்கிறார் பேழைக்குள்ளே. இன்றைக்கு இதை ஒரு பேழையாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இதுக்குள்ளே இதுவும் அது மாதிரி காற்று வசதி இல்லாத ஒரு இடம் தான், பேழையே மாதிரியே தான் இருக்குது. இதுக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து குடும்பமாக அமர்ந்திருக்க செய்திருக்கிறார். எதற்கு என்றால் வெளியே ஒரு பெரிய அழிவு இருக்குது, எல்லா ஜனமும் சாக போகிறது. ஆனாலும் கர்த்தர் நோவாவை தப்புவித்தார். அமர்ந்து இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்ட அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் விடுவித்து கொடுக்கிறார். இப்போ ஜலப்பிரயம் வந்து எல்லாம் இறந்து போகிறாங்க. அப்புறம் ஆண்டவர் கதவை திறந்து விடுகிறார். நோவா வந்து பலி செலுத்துகிறான். இப்போ புதிய வானம் புதிய பூமி. ஆண்டவர் நம்மளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் நம்மளை நடத்துவார். நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும், குடும்பமாய் அமர்ந்திருக்க வேண்டும், பேழையாகிய சபைக்குள்ளே அமர்ந்திருக்க வேண்டும். பேழைக்குள்ளே மிருகம் இருக்கதா செய்யுது, நாற்றம் எடுக்கதா செய்யுது. ஆனாலும் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இன்றைக்கு ஒரு சத்தியம் உங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ பெரிய காரியத்தை பண்ண வேண்டாம், நீ பெருசாக எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம், நீ மெழுகுவர்த்தி ஏற்றி முட்டி போட்டுலாம் நடந்து போக வேண்டாம். நிறைய பேரை பார்க்குற முட்டி போட்டே நடந்து போகிறேன்னு. நீ முட்டி போட்டு நடந்து போகிறனாலும் உன் வேண்டுதல் கேட்கப்படுமான்னு இல்லை. நீ என்னை நோக்கி கூப்பிடும் போதே உன் வேண்டுதல் கேட்கப்படும். நீ என்னிடத்தில் அமர்ந்திருக்கும் போதே உன் வேண்டுதல் கேட்கப்படும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது அவர் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார். சில இடத்துல சில சூழ்நிலையில் நான் அமர்ந்து தான் இருப்பேன். அப்போ என்னால் ஜெபிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்போ நான் அமைதலாக உட்காருவேன். கர்த்தர் அந்த இடத்துல எனக்கு வழி காட்டுவார். ஆமென். நானே தேவன் என்பதை ஆண்டவர் அறிய செய்வார். ஆமென். என்றைக்கும் என் ஜீவன் போக வேண்டியதுங்க. டாக்டர் சொல்லிட்டான் மண்டையில் வீக்காயிருச்சுன்னு. என்றைக்கோ விபத்தில் செத்து போக வேண்டியவன். ஆனால் ஆண்டவன் எனக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அவரை பற்றினதான சத்தியத்தை உங்களுக்கு சொல்வதற்காக அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சமாக எல்லாவற்றையும் மாற்றுவார். அவர் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை இந்த வேளையில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். அப்பா ஆண்டவரே, ஒரு நிமிடம் நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்கள். கர்த்தர் உயர்ந்திருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும்.